வேதத்தின் மறைபொருட்களை அறிந்து கொள்ள ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே தரிசனம் தொடர்ந்து சென்று கொண்டே போகிறது. கேப்ரியேல் தூதன் தானியேலை சந்தித்து வருங்காலத்தை குறித்து அவர் விளக்கினார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பிறகு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்க தேசத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதின 180% தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிவிட்டன. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிந்து போனது. நேபுகாத் நேச்சார் அரசாட்சி முடிந்து போனது. அவருடைய மகனாகிய பெல்சசார் அரசாட்சி முடிந்து போனது. இப்பொழுது இங்கே பெர்சிய சாம்ராஜ்ய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் ஒரு அரசாங்கம் போகிறது, ஒரு புதிய அரசாங்கம் வருகிறது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை பிரதம மந்திரியை நாம் தெரிந்தெடுக்கிறோம். ஜனாதிபதியை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். குறிப்பிட்ட காலம் 5 வருஷங்கள் பிறகு எலெக்ஷன் வருகிறது. எதிர்பாராத மாற்றங்கள் நம்முடைய தேசத்தில் திடீரென்று நடக்கிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திடீரென்று இப்படி சம்பவங்கள், திருப்பங்கள், அரசியலில் முழுவதுமான மாற்றங்கள் எப்படி வருகிறது? கர்த்தருடைய கரம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து சகலவற்றையும் ஆளுகை செய்கிறது. இந்த பூமியில ஒரு பக்கம் உலகத்தின் அதிபதியான பிசாசு அரசாண்டாரும், அவனுக்கு மேலாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர்தான் ஆளுகையில் இருக்கிறார். அவர்தான் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்குத்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மேதியனாகிய தரியு அரசாண்டாம் 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று கேப்ரியேல் தேவதூதன் சொல்லுகிறார். நான் என்றால் எண்ணிவிடக்கூடாது, தானியேல் துணை நின்றார் என்று. தானியேலை விட பெரிய ராஜா சக்கரவர்த்தி, அவருக்கு துணை நின்றது ஒரு தேவதூதன். அநேக அதிபதிகளுக்கு துணை நிற்பது பிசாசு. பிசாசு அவர்களை பிடித்தால் அவர்கள் மூலமாய் உலகத்தை ஆட்டுவிக்கலாம் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் கர்த்தருக்கு வேறு சித்தம் இருக்கிறது. அவர் தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட ராஜாவுக்கு அவர் துணை நிற்கிறார். தரியு ராஜாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது தானியேல் தீர்க்கதரிசி தான். தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறதை தரியு பார்த்து கொண்டே இருந்தார். தானியேலோடு ஒரு ஆழமான நட்புறவு இருந்தது. தானியேல் ஒரு தேவ மனிதன் என்றும் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்றும் தரியு அறிந்திருந்தார். ஆனபடியினால்தான் தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போது காலையிலிருந்து இரவு வரையிலும் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தான் அறியாமல் கையெழுத்து போட்டதினாலே தன்னுடைய சட்டத்துக்கே அவர் கீழ்ப்படிந்து போக வேண்டியதாக இருந்தது. என்றாலும் மறுநாள் காலையில் அதிக துயரத்தோடு தானியேல் போடப்பட்டிருந்த சிங்கக்கபியினுடைய வாசல் அருகே நின்று, தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனாகிய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? கீழே இருந்து சிங்கக்கபியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஆம் ராஜாவே, நான் உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டேன்.
ஆகவே இந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாய்களை கட்டி போட்டார். இந்த தரியு ராஜா தான் தன்னுடைய தேசம் எங்கும் 127 தேசத்துக்களை அரசாண்டவர். எல்லாருக்கும் தானியேலின் தேவனே தேவன் என்று எழுதினார். தானியேல் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று தன்னுடைய எல்லா குடிமக்களுக்கும் நிருபங்களை எழுதி அவர் தெரிவித்தார். ஆகவே எப்போதும் கர்த்தர் தரியுவின் பக்கத்தில் இருந்தார், தரியு கர்த்தரின் பக்கத்தில் இருந்தார். அப்படி இருந்ததினாலே தரியு ராஜாவுக்கு துணை நிற்க கர்த்தர் தேவதூதனை எப்போதும் கூட அனுப்பினார். எல்லா தேவதூதர்களிலும் பிரதான தூதன் என்று அழைக்கப்படுகிற மிகாவேல் தேவதானாலும் சரி, கேப்ரியல் தூதனானாலும் சரி, தரியுவுக்கு எப்போதும் துணை நின்று கொண்டே இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல சாம்ராஜ்யங்கள் வந்து போகிறதை ஆண்டவர் பல்வேறு விதங்களிலே காண்பித்தார். நேபுகாத் நேச்சருக்கு பல உலோகங்களால் பல ராஜ்யங்களை காண்பித்தார். பொன்னான தலை பாபிலோன் என்றும், வெள்ளி மேதிய பெர்சி சாம்ராஜ்யம் என்றும், வெண்கலம் கிரேக்கம் என்றும், இரும்பு ரோம அரசாங்கம் என்றும், இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை கடைசி நாட்களில் வருகிற கூட்டாட்சி என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பல ராஜ்யங்களை பல உலோகங்களுக்கு வெளிப்படுத்தினதை போலவே 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பல துஷ்ட மிருகங்களுக்கு அவைகளை ஒப்பாக ஆண்டவர் காண்பித்து அழைத்து கொண்டிருந்தார். சிங்கம் போன்ற உருவம் வந்தது, ஒரு சிவிங்கி போன்ற ஒரு உருவம் வந்தது, பயங்கரமான ஆட்டுக்கடாக்களை போன்ற 2 ஆட்டுக்கடாக்கள் வந்தது. ஒரு பக்கம் உலோகங்களைப் போல காண்பித்தவர், மறுபக்கம் துஷ்ட மிருகங்களைப் போல. அந்த ராஜாக்களுடைய உள்ளத்தின் நிலைமை துஷ்ட மிருகம் போல பட்சிக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி வந்தார். அதுபோலவே பாபிலோனே சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. பிறகு கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த அலெக்சாண்டர் வந்தார். அதற்கு பிறகு பல சீசர்கள், ஜூலியஸ் சீசர், ஆக்டேவியஸ் சீசர், அகஸ்து சீசர், பல ராயர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ரோம அரசாங்கம் முடிவுறவில்லை. அது தேய்ந்து 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 மறைந்து ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியாகி இந்த காலத்தில் மீண்டும் அந்த ரோம சாம்ராஜ்யம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எந்தெந்த தேசங்களை ரோம சாம்ராஜ்யம் அரசாண்டதோ இன்றைக்கு அது மாறுவிடத்தில் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லி 28 தேசங்கள் ஒன்றாய் சேர்ந்திருக்கின்றன. 28 தேசங்களுக்கு ஒரே நாணயம், 28 தேசங்களுக்கு ஒரே கரன்சி நோட்டு. அவர்களுக்கு எல்லை கிடையாது, அவர்களுக்கு தனித்தனியாய் சேனை இல்லை, எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டது. இந்த ரோம சாம்ராஜ்யம்தான் அந்தி கிறிஸ்துவை இனி கொண்டு வரப்போகிறது என்பதுதான் தானியேல் தீர்க்கதரிசியினுடைய ஒரு பூரணமான விளக்கம். அன்றைக்கு என்னென்ன நடந்ததோ, என்னென்ன யுத்தங்கள் நடந்ததோ, என்னென்ன அரசர்கள் பேராசை கொண்டு ஒவ்வொரு தேசங்களை விழுங்கி கொண்டு வந்தார்களோ, அன்றைக்கு ஏன் வீணான இரத்தம் சிந்தினோ அதே போலவே இன்றைக்கு மத்திய தரை காடல்களிலே பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி சீரியாவின் தலைநகராக இருந்தது. இன்றைக்கு சீரியாவிலே பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சீரியா இஸ்ரவேலை பகைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக 2 முறை அது யுத்தம் தொடுத்தது. அன்றைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வரலாறு இருந்தது, சில அரசுகள் கடந்து போனது, அடுத்த அரசுகள் வந்தது, தலைமுறை தலைமுறையாய் யுத்தங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 35 வசனங்கள் பல சரித்திரத்தை பற்றி சொல்லுகின்றன. சரித்திரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 5 சாம்ராஜ்யங்களை பற்றிய சரித்திரத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு வருகிற 10 வசனங்களும் அருமையான ஒரு தீர்க்க தரிசன வசனங்களாய் வெளிப்பட்டு இருக்கிறது. இதை வேதத்தில் மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு அதோடு பழைய ஏற்பாடு முடிந்து போகிறது. பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசியாய் வேதாகமத்தில் இடம்பெற்ற ஒரு புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். மல்கியா தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் புத்தகமான மத்தேயுவுக்கும்
இடைவெளியில 400 வருடங்கள் கடந்து போனது. இந்த 400 வருடங்களை பற்றி வேதம் மௌனமாகவே இருக்கிறது. இந்த 400 வருடங்கள் ஒரு இருண்ட காலம். இஸ்ரவேலின் சரித்திரத்தில் இந்த 400 வருடங்கள் பல யுத்தத்தின் வழியாக கடந்து போனார்கள். ஒரு பக்கம் சீரியா ராஜா அரசாண்டான், மறுபக்கம் எகிப்துக்கு அடிமையாக இருந்தது. 2 தேசங்களுக்குள்ளும் யுத்தம் வரும்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாடுபட்டார்கள். சுதந்திரமாய் நிற்க அவர்களுக்கு பலன் இல்லை, பலமுள்ள ராஜா இல்லை, பலமுள்ள இராணுவம் இல்லை. பல ராஜாக்களும் இஸ்ரவேலை மிதித்து ஒடுக்கி அடக்கி வீணாக அவர்களை இரத்தம் சிந்த வைத்தார்கள். 400 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று இஸ்ரவேலின் வரலாற்றில் வாசிக்கிறோம். இந்த 400 ஆண்டுகளும் ஒரு தீர்க்கதரிசியும் இருந்ததில்லை. 400 ஆண்டுகளும் இஸ்ரவேலில் ஒரு ராஜாவும் எழுமினதில்லை. 400 வருட அமைதிக்கு பிறகு முதலாக வந்தவர் யோவான் ஸ்நானகன். வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் என்று அழைக்கப்படுகிறவர், தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறவர். ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பற்றிய அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்து தாமே சொந்த வாயினால் சாட்சி கொடுத்தார். ஆகவே இந்த 400 வருடங்கள் இடைப்பட்ட இருண்ட காலமாக இருந்தாலும் தானியேல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அது என்னென்ன நிலைமைக்குள்ளாக இஸ்ரவேல் தேசம் கடந்து போனது என்பதை இந்த ஒரு அதிகாரத்தில் தான் நாம் ஆழமாக படிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரம் முக்கால்வாசி சரித்திரமாக இருக்கிறது, கால் பகுதி தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒடுக்குதலுக்குள்ளாக சென்ற காலங்கள் உண்டு. எல்லா யூதரையும் அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் தீட்டினதை நீங்கள் அறிவீர்கள். அகஸ்வேர ராஜா காலத்தில் அவன் முதல் மந்திரியைப் போல அந்த தேசத்துக்கு இருந்தான். ஆமானுடைய திட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்ததினால் சட்டங்கள் மாற்றப்பட்டன, மாறுதலாய் முடிந்தன. அதுக்கு பிறகு ரோம அரசர்கள் வந்து சீஷர்களை சங்கரித்தார்கள். துஷ்ட நீரோ என்ற மனிதன் அவ்வளவாய் சங்கரித்தான். 19ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர் எழும்பி 60 லட்சம் யூதர்களை சங்கரித்தான். ஹிட்லருக்கு பிறகு கம்யூனிஸ்ட் ரஷ்யா, யுஎஸ்ஆர், இந்த யுஎஸ்ஆர் என்ற பகுதி லெனின், ஸ்டாலின் போன்ற பயங்கரமான கொடுங்கோல சர்வாதிகாரிகள் தங்கள் தேசங்களில் சிதறி இந்த யூதர்களை முற்றிலும் அழித்து கொண்டே வந்தார்கள், முற்றிலும் அழித்தார்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் அந்த கொஞ்சம் மீதி இருக்கிற யூதருக்கு விரோதமாய் அவ்வளவு இஸ்லாமிய தேசங்களும் காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்புணர்ச்சியும் ஒரு யூதனையும் இல்லாதபடி நாங்கள் அழிப்போம் என்று முன்னென்று கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேலரின் முற்பிதாக்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவும் அந்த யூத சந்ததியிலே தோன்றினார். அன்றைக்கும் இன்றைக்கும் இஸ்ரவேலருக்கு விரோதமான போராட்ட காலமாகவே இருக்கிறது. இங்கே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். உண்மையாய் சொல்ல போனால் இஸ்ரவேலரின் வரலாறு, யூதரின் வரலாறு இரத்தத்தினாலும் கண்ணீரினாலும் வியர்வையினாலும் எழுதப்பட்ட ஒரு சரித்திரமாகும். பார்வோன் ஒடுக்கு என்று ஒடுக்கினான். மருத்துவ சீலத்தை சொல்லி ஆண் பிள்ளைகள் பெற்றால் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் நதியிலே கொண்டு போட்டுவிட வேண்டும் என்று உத்தரவு. யூத குழந்தைகளுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு வலு சர்ப்பத்தை ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் எருசலேமுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலருக்காக, யூதருக்காக. 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் நடந்த சண்டைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் 2 ஒன்றாகி இருந்தது. கிழக்கு பகுதியில் இருக்கிறது ஆசியா, மேற்கு பகுதியில் இருக்கிறது ஐரோப்பா, வடக்கு பகுதியில் இருக்கிறது சிரியா, தென் பகுதியில் இருக்கிறது எகிப்து.
பல இந்த 11ஆம் அதிகாரத்தில் வடதிசை ராஜா என்று சொல்லப்படும், தென் திசை ராஜா என்றும் சொல்லப்படும். வடதிசை ராஜா என்பது சீரியாவை அரசாண்ட ராஜாவை குறிக்கும். அதே போல தெற்கே ஆண்ட ராஜா என்று சொல்லும்போது எகிப்தில் உள்ள டாலமி என்ற வம்ச வரலாறு. பார்வோனுக்கு பிறகு ஒரு வம்சாவளி வம்சமாக டாலமி என்ற ஒரு அரசாங்கம் எகிப்தில் நடந்து கொண்டிருந்தது. ரெண்டுக்கும் நடுவே இஸ்ரவேலர் சிக்கிக் கொண்டார்கள். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்றது போல எகிப்தின் அரசர்கள் இஸ்ரவேல் வழியாக சீரியாவுக்கு யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேலரை ஒடுக்குவார்கள். சீரியா அப்படியே எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேலரை ஒடுக்குவார்கள். எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நான் வாசிக்கிறேன். மேதினாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் நான் என்றால் கேப்ரியேல் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். 2வது வசனத்தில், இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். தரியு ராஜா மரித்த பிறகு 1ஆம் தரியு என்ற ஒரு ராஜா அங்கே எழுந்தான். 1ஆம் தரியு என்று அவனுடைய பெயர். அதுக்கு பிறகு 3 ராஜாக்கள் தொடர்ந்து அதில் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது ராஜாவை பற்றி சொல்லியிருக்கிறது. அவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். 4வது ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் வரும்போது அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருப்பானாம், மிகுந்த படைபலம் உள்ளவனாய் இருப்பானாம். கிரேக்க அரசனுக்கு விரோதமாய் அவன் எழும்புவான். இந்த 4வது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் உள்ள ராஜா யுத்தத்துக்கு போகும்போது கிரேக்க சாம்ராஜ்யத்தை பிலிப்பு என்ற மன்னன் அரசாண்டு கொண்டு வந்தான். அவன்தான் மகா அலெக்சாண்டருக்கு தகப்பன். மேசிடோனியா என்ற இடத்தை தலைநகராக வைத்து அவன் அரசாண்டு கொண்டு வந்தான். ஆகவே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் 4வது ராஜா கிரேக்கரிடத்தில் வலிய சண்டைக்கு போகும்போது அங்கே மகா அலெக்சாண்டர் கர்த்தர் ஏற்கனவே எழுப்பிவிட்டார். அவன் என்ன செய்வான்? மகாபலன் கொண்டான். அன்றைக்கு இருந்த அவ்வளவு ஆசியா தேசங்களை கைப்பற்றினான். அன்றைக்கு இருந்த அவ்வளவு ஐரோப்பியாவையும் கைப்பற்றினான். அவன் வந்தபோது அவனுடைய கைகளில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் முடிவடைந்தது. மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் மொத்தமே 4 பேர் தான் அரசாண்டார்கள். 4 ராஜாக்கள் தான் அரசாண்டார்கள். 1வது தரியு, அதுக்கு அடுத்த பேர் கோரேஸ். இந்த 2 பேரையும் ஆண்டவர் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி கிருபை செய்தார். இஸ்ரவேலை தங்களுடைய சொந்த பலத்தினாலே விடுதலை ஆகிவிடவில்லை, போராட்டம் நடத்தி விடுதலை ஆகிவிடவில்லை. எப்படி இந்தியா அஹிம்சையினால் விடுதலையானது. காந்திஜி இரத்தமின்றி யுத்தமின்றி நாங்கள் இந்தியாவை கைப்பற்றுவோம். மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியையே சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றால் நான் ஏன் அந்த சாந்த குணமான அஹிம்சையை பயன்படுத்தி இந்தியாவை பிரிட்டிஷார் கையிலிருந்து நான் விடுவிக்க கூடாது என்பதுதான் அவருடைய கேள்வி. அவர் முழுக்க சார்ந்திருந்தது மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யுத்தம் இல்லாமல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பிரிட்டிஷாரை வெளியேற்றவே முடியாது. ஆகவே இரத்தம் ஒன்றுதான் அவர்களை வெளியேற்ற முடியும். சண்டையிட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முடியும். மயிலே இறகு போடு என்று பிரிட்டிஷாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு நாளும் அவன் இறகு போட மாட்டான்.
ஆகவே அவர் புரட்சி செய்து விடுவிக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் காந்திஜியோ அகிம்சையினாலே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் யுத்தம் செய்கிற காரியத்தை விட்டு விலக்கி இந்தியாவுக்கு அகிம்சையினாலே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த சண்டையும் போடாமல் மேதிய பெர்சிய ஆட்சியிலே அருமையாய் அவர்கள் விடுதலையானார்கள். எரேமியா 70 வருஷம் சிறையிருப்பு என்று வாக்குரைத்தபடியே சரியாக 70ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா யூதருக்கு கட்டளை கொடுத்தான், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போகலாம், உங்களுடைய பொன்னையும் வெள்ளியும் ஜனங்களிடத்தில் வாங்கி கொண்டு போகலாம், தேவாலயத்தை கட்டுவதற்கு என்னென்ன பொருளுதவி தேவையோ அவ்வளவு பொருளுதவியும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாரையும் அனுப்பி வைத்தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவன் கோரேசினுடைய ஆவியை ஏவினபடியினால். ஒரு ஏவுதல், என் ஜனத்தை அனுப்பிவிடு, என் ஜனத்தை அனுப்பிவிடு, இனி அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். நான் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை காலம் முடிந்தது. 70 வருடம் அவர்களுக்கு தண்டனை நியமித்திருந்தேன். அந்த காலம் முடிந்தது. ஆண்டவர் எவ்வளவு தன்னுடைய ஜனத்தின் மேல் அக்கறை உள்ளவர் என்பதும் எப்படி காலம் தவறாதவர் என்பதையும் அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். முக்கியமாக அந்த நேரத்தில் தரியு ராஜா, கோரேசு ராஜா 2 பேரும் இஸ்ரவேலர் விடுதலையாவதற்கு காரணமாயிருந்தார்கள். 4 ராஜாக்கள் வந்த பிறகு அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அதுவரை சாதாரணமாக பிலிப்பு என்பவர் கிரேக்க தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தார். 4வது ராஜா அவரோடு யுத்தத்துக்கு போனாலும் அவர் ஜெயங்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் ஆரம்பித்தது. மகா அலெக்சாண்டர் இந்தியா வரையிலும் வட இந்தியாவை வரையிலும் அவர் யுத்தத்துக்கு வந்தார். வட இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா புருஷோத்தமன் என்ற ராஜா எவ்வளவோ வீர தீரமாக அலெக்சாண்டரோட யுத்தம் பண்ணியும் அலெக்சாண்டரோட 20,000 போர் வீரர்களும் மிக வீர தீரத்தோடு யுத்தம் செய்கிறவர்கள் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த புருஷோத்தமனை கையில் விலங்கிட்டு மகா அலெக்சாண்டருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த புருஷோத்தமன் கைது செய்யப்பட்ட போது தலை குனிந்து இரக்கத்துக்காக கெஞ்சுவான் என்று அலெக்சாண்டர் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் கம்பீரமாய் ஆளுகிற ஒரு ராஜாவை போலத்தான் வந்தான். அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம், எத்தனை தேச ராஜாக்களும் காலில் விழுவார்கள், பணிவார்கள், நடுங்குவார்கள், கோழைகளாக இருப்பார்கள். இவர் இப்படி இருக்கிறாரே. அவரை பார்த்து கேட்டார், நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும்? புருஷோத்தமன் சொன்னார், என்னை ஒரு ராஜா போல நடத்த வேண்டும். அந்த பதில் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரி, உன்னுடைய ராஜ்யத்தை நீனே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படியே இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்க மகா அலெக்சாண்டர் போன போது மகா அலெக்சாண்டரை எதிர்கொண்டு ரபிகள் வந்தார்கள், பிரதான ஆசிரியர்கள் வந்தார்கள். மகா அலெக்சாண்டரை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதினதை அவருக்கு விவரித்து காண்பித்தார்கள். உன் மூலமாகத்தான் மேதிய சாம்ராஜ்யம் முடிவடையும் என்று எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதை வாசித்த போது அவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னை குறித்து உங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதா? ஆகவே ஒரு யூதனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் தீங்கு செய்யாமல் மகா அலெக்சாண்டர் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போனார். 33 வயது அவர் மரிக்கும்போது அடிக்கடி பிரயாணம் செய்ததாலும் மது பழக்கம் அவருக்கு இருந்ததினாலும் கொடூரமான ஒரு காய்ச்சல் அவருக்கு பிடித்தது. எத்தனையோ வைத்தியர்கள் அவருக்கு சிகிச்சை செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே அவர் 3 வேண்டுகோளை வைத்தார். இந்த வைத்தியர்களால் என்னை உடம்பை குணமாக்க முடியல, அந்த வைத்தியர்கள் தான் என் பிரேத பட்டியை சுமக்கணும். 2வது சொன்னார், நான் உலகத்தை எல்லாம் யுத்தமிட்டு பிடித்தாலும் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை, பிரேத பட்டியல என்னுடைய கைகளை வெளியே நீட்டி வைக்க வேண்டும். 3வது அவன் சொன்னான், எனக்கு பிள்ளைகள் எல்லாம் சின்ன பச்சிளம் குழந்தைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டாம்,
என்னோடு கூட இத்தனை தேசங்களை பிடிப்பதற்கு வந்த 4 தளபதிகள், அந்த 4 தளபதிகளுக்கு இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்படியே அவருடைய மரணத்துக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் 4 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டது. மேற்கே உள்ள ஒரு பகுதி, கிழக்கே உள்ள ஒரு பகுதி, வடக்கே உள்ள ஒரு பகுதி, தெற்கே உள்ள பகுதியாய் பிரிந்தது. ஆனால் அதில் உள்ள என்ன கஷ்டம் என்றால் 4 தளபதிகளும் தங்களில் யார் பெரியவன், யார் சக்கரவர்த்தியாய் வரக்கூடும், தங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். இந்த யுத்தம் 200 வருடங்கள் கிட்டத்தட்ட ரோமர்கள் பலன் கொள்ளுகிற வரையிலும் கிரேக்க 4 தளபதிகளும் 4 சிறு சிறு தேசங்களாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள். இங்கே கீழே எகிப்துக்கு வந்தவர் பேருடைய பெயர் டாலமி, மேலே சிரியாவில் இருந்தவர் பெயர் செலூக்கஸ். இந்த 2 பேருக்கும் இடையே அதிக நாட்கள் தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளாக யுத்தம் செய்து கொண்டே வந்தார்கள். அதைத்தான் இந்த 2ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது நான் செய்ய போகிறதை உனக்கு அறிவிப்பேன். இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா, அதுதான் மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. மகா பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபல்யமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பிறகு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. கிரேக்க மகா அலெக்சாண்டருடைய பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பாலகர்களாய் இருந்தார்கள், சிறுவர்களாய் இருந்தார்கள், ஆட்சி பொறுப்பேற்க திறமையற்றவர்களாய் இருந்தார்கள். நன்றி கடன் பட்ட அலெக்சாண்டர் என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு என்றல்ல, என்னோடு யுத்தம் செய்த தளபதிகளுக்கே அது செல்ல வேண்டும் என்று அதை பிரித்து கொடுத்தான். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படி அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய அல்லாதவர்களுக்கு வேறு விடமாய் தாண்டி போகும். தென் திசை ராஜா பலவானாயிருப்பார். தென் திசை ராஜா என்பது எகிப்தை அரசாளுகிற டாலமி என்ற ராஜா. அவன் தென் திசை ராஜா பலவனாயிருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். உள்ளுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாயிருக்கும். அவர்களில் ஒரு சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படி தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவிடத்தில் வருவாள். இந்த டாலமி அந்த வம்சத்தில் வருகிற ராஜா தன்னுடைய மகளை கொண்டு போய் இதுவரைக்கும் சண்டையிட்டு கொண்டிருந்த செலுக்கஸ் என்ற சிரியா ராஜாவுக்கு இந்த பெண்ணை கொடுத்து அதன் மூலமாய் ஒரு ஒப்புரவாகி தான் பலன் கொள்ளலாம் என்று எண்ணுவான். பழங்காலத்தில் அப்படி நடந்தது. சில ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணி கொள்ளும் போது சிலர் தங்களுடைய குமார்த்திகளை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். சிலர் வருஷத்துக்கு இவ்வளவு பொற்காசுகள் உனக்கு தருகிறேன், நீ என்னை பாதுகாத்து கொள்ளணும், நீ எங்கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது. சிலர் உனக்கு மாதந்தோறும் 1000 ஆடுகளையும் 1000 மாடுகளையும் உனக்கு தருவேன். இப்படித்தான் சாலமோனுக்கு பல தேசத்தினுடைய குமார்த்திகள் கொடுக்கப்பட்டார்களாம். சாலமோனுக்கு எகிப்து தேசத்தின் ராஜா தன்னுடைய குமாரத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணினான். சீதோனின் ராஜா தன்னுடைய மகளை சாலமோனுக்கு கொடுத்து, இதனால் தான் அந்நிய ஸ்திரீகள் சாலமோன் காலத்தில் பெருகிவிட்டார்கள். அவனுக்கு 300 மனைவிகளும் 700 மறுமனை ஆட்டிகளும் இருந்ததற்கு காரணம் பலரும் பெண்களை கொடுத்து அவனோடு உடன்படிக்கை செய்ய கொண்டு வந்தார்கள். அதுபோலவே இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது, அவர்கள் சில வருஷங்களுக்கு பிறகு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படி தென் திசை ராஜாவின் குமாரத்தி
வடதிசை ராஜாவிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இல்லாமற் போகும். அனுப்பும்போது தந்திரமாய் தென் திசை ராஜா ஒன்றை சொல்லி அனுப்புகிறார். வட திசை ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி விடு, ஏதாவது விஷயத்தை கலந்து கொடுத்து விடு, ஏதாவது அவன் அழித்த பிறகு அவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய ராஜ்யத்தோடு இணைத்து கொள்ளலாம். ஒரு சதியாய் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவளுக்கு புயபலம் இல்லாமல் போகும். அவனும் அவளுடைய புயமும் நிலைத்து நிற்பதில்லை. அவளை அழைத்து கொண்டு வந்தவர்களும் அவளை பெற்றவளும் அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு முழுவதும் சரித்திரம் வருகிறது. ஆனாலும் அவருடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன். 7ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அவருடைய கிளை வேர்களின் கிளை என்று கூப்பிடுவது தென் திசை ராஜ்யமாகிய எகிப்தின் டாலமி மகளான பர்தீசின் சகோதரனாகிய கௌமியு என்கிற குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. முழுக்க முழுக்க சரித்திரம் வருகிறது. அந்த 400 வருட சரித்திரங்களை தொடர்ந்து அதில் நாம் பார்த்து கொண்டே வரலாம். இதை வாசிக்கும் போது ஏதோ ஹிஸ்ட்ரி கிளாஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத போல. இதை நான் எத்தனையோ தடவை வாசித்தோம், அவங்க பெயர்களை எனக்கு ஞாபகம் வைக்க முடியல. சரி என்றாலும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளை ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடு வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவருடைய அதிபதிகளையும் அவருடைய விலையேறப்பெற்ற பொன்னும் வெளியுமாகிய பாத்திரங்களையும் அவருடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையா நிற்பான். 9ஆம் வசனம். தென் திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேர்வான். இந்த விஷயத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல அதிகமாக எகிப்துக்கும் சீரியாவுக்கும் உள்ள நடக்கிற யுத்தங்களை பற்றி, யுத்த தந்திரங்களை பற்றி, எந்த விதத்தில் ஒருவர் மற்றவர்களை மேற்கொள்ளலாம் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாயிருப்பார்கள். மகா அலெக்சாண்டருடைய ஒரு தளபதி எகிப்துக்கு வந்தான், ஒரு பகுதி சீரியாவுக்கு வந்தான். அந்த 2 பேருக்கும் 2 தளபதிகளுக்கும் உள்ள யுத்தம்தான் காலாகாலங்களாய் ஓடிக்கொண்டிருந்தது. வேதத்தில் எகிப்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷங்கள் அடிமைகளாயிருந்தார்கள்? ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஏரோதுக்கு தப்பும்படி ஏன் எகிப்து தேசத்துக்கு போனார்? எகிப்து ஞான அர்த்தமாய் கல்வாரிக்கு அடையாளமாய் இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் அதை குறித்து நாம் படித்தோம். என்றாலும் ஒரு சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் எகிப்திலே அவர்கள் 430 வருஷம் அடிமையாயிருக்கணும்? 2வது, இயேசு ஏன் ஏரோதுக்கு பயந்து சிறு பிராயத்தில் அவர் பிறந்த சில மாதங்களுக்குள்ளாக எகிப்துக்கு பிரயாணம் பண்ணி அவர் போக வேண்டும்? நான் எகிப்துக்கு போன போது அங்கே எங்களுக்குள்ள வழிகாட்டி சொன்னார். இயேசு அவர் பிறந்த பெத்லகேமிலிருந்து அங்கு வருகிற இடம் வரையிலும் 38 இடங்களிலே தங்கி 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 அவர் எகிப்தில் உள்ள தலைநகரான கெய்ரோவுக்கு வந்து சேர்ந்தார் என்று கைடு சொன்னார். ஏன் 38 இடங்களில் அவர் தங்கினார்? எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் ஏன் அடிமைகளாக இருந்தார்கள்? சில சாபங்களை நாம் பார்க்கிறோம். எகிப்து பெண்ணைத்தான் ஆபிரகாம் திருமணம் செய்திருந்தார். அவளை அடிமை பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடிமை பெண்ணை
சாராள் கடூரமாய் நடத்தினாள் என்றும் அவள் ஓடிப்போனாள் என்றும் அறிகிறோம். சாராள் அவளை விரட்டும் போது 2 முறை விரட்டினாள். முதலாவது வயிற்றிலே குழந்தை இருந்தபோது சாராள் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டாள். ஏன் துரத்தி விட்டாள்? குழந்தை உண்டான உடனே சாராளை, நாச்சியாரை அற்பமாய் எண்ணினபடினால் சாராள் அவளை துரத்தி விட்டாள். 2வது, இஸ்மவேல் பிறந்து 14 வயதாய் இருக்கும்போது அவன் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை கண்டு 2வதும் அவளை துரத்தி விட்டான். துரத்தி விடும்போது யோசித்து பாருங்கள், ஒரு முற்பிதாவினுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி, ஆபிரகாமுடைய சேஷபுத்திர மகன், முதல் பிறந்தவன், அவனுடைய வீட்டிலேயே பிறந்தவன், பிறந்த சில நாட்களுக்குள்ளாய் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒன்றாகவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அந்த ஆபிரகாமின் வித்து அவர்கள் வெளியே அனுப்பும்போது நான் நினைக்கிறேன் சாராள் ஒன்றையும் கொடுக்க அனுமதித்திருக்க மாட்டாள். ஆபிரகாம் முற்பிதாவாய் இருந்தும் திரளான ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவன் இருந்த ஐஸ்வர்யத்தை, ஆடு மாடுகளின் பெருக்கத்தை பூமி தாங்க கூடாததாய் அவ்வளவு அதிகமாக இருந்தும் அவளை அனுப்பும்போது ஒரு 10 மாடு கூட அனுப்பவில்லை, ஒரு 100 ஆடு கொடுத்து அனுப்பவில்லை, 100 வேலைக்காரர்களை கூட அனுப்பவில்லை. ஒரே ஒரு துருத்தி தண்ணீர், சில அப்பங்கள். அவளுக்கு செய்யப்பட்ட அநீதியை ஒருவரும் பார்க்காமல் இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் அதை பார்த்தான். முதல் முறை அவள் போகும்போது தண்ணீருக்காக தவித்தாள். ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்தார். 2வது முறையும் தண்ணீர் இல்லாமல் ஒரு துருத்தி தண்ணி கொஞ்சம் அப்போம் எவ்வளோ நேரத்துக்கு செலவழிந்திருக்கும்? எவ்வளோ நேரத்துக்குள்ள? 10 மாதம் ஆபிரகாமுக்காக அவள் கற்பத்திலே தன்னுடைய பிள்ளையை சுமந்தாள். அவளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அது சாபமாய் மாறினது. அந்த அடிமை பெண்ணை கொடூரமாய் நடத்தினதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாய் இருக்க வேண்டியதாயிற்று. ஆகவேதான் மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவருடைய தேவதூதர்கள் அவர்களுக்காக பிதாவுடைய சன்னிதானத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் 38 இடங்கள் பிரயாணம் பண்ணி ஏன் எகிப்துக்கு வந்தார்? வேறு எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, அந்த தேசங்களுக்கு அவர் போயிருந்திருக்கலாம். ஏன் எகிப்துக்கு வந்தார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாபத்தை முறிப்பதற்காகவே அவர் வந்தார். ஏன் 38 இடங்களில் தங்கினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி கானானுக்கு சென்று சேருகிற வரையிலும் மொத்தம் 40 வருடங்கள். இந்த 40 வருடங்களிலே அவர்கள் அலைந்து வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த வருடங்கள் மொத்தம் 38 வருஷம் அலைந்து தெரிந்தார்கள். ஆகவேதான் ஒரு பெதஸ்ஸா குளத்தின் அருகே ஒரு திமிர்வாதனைக்காரனை பார்க்கிறோம். 38 வருஷமாய் அவன் அந்த குளத்தங்கரையில் படுத்திருந்தார். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற இஸ்ரவேலருக்கு அடையாளமானவன். அந்த பெதஸ்ஸாவில் 5 மண்டபங்கள் இருந்தது போல இஸ்ரவேலருக்கு 5 ஆகமங்கள் இருந்தன. ஆதியாகமம், யாத்ராமம், லேவிராமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 மண்டபத்தின் கீழே வியாதியசனாய் இருந்த அந்த மனிதன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் 38 வருஷம் அலைந்து தெரிந்ததற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆனால் அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. இந்த பெதஸ்ஸாவில் ஒரு இரக்கம் இருந்தது. முதலாவது இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதியசனாய் இருந்தும் அவன் சுகமாவான். ஆனால் இவனுக்கு அந்த 38 வருஷமாய் இரக்கம் கிடைக்கவில்லை. இயேசு இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் அங்கே வந்தார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஒரு இரக்கத்தை அவர் செய்து நிறைவேற்றுவதற்காக அவருடைய கிருபையோடு அங்கே நின்று கொண்டிருந்தார்.
தேவதூதன் எப்போதாவது தான் வந்து கலக்குவான். முதல்ல இறங்குறவதான் குணமாவான். அங்கே இரக்கம் இருந்தது, ஆனால் அது குறைவுபட்ட ஒரு இரக்கமாக இருந்தது. யாரோ ஒருவருக்குத்தான் இரக்கம் கிடைத்தது, 2 பேருக்கு தான் கிடைத்தது. எல்லாருக்கும் கிடைக்கல. லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது போல 1,00,000 பேர் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. யாரோ ஒருத்தனுக்கு தான் அது அடிக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை. 38 வருஷமாக அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. யூதருக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழே சட்டத்திட்டங்கள் இருந்தன. ஆடு வெட்டினா தான் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பை தவிர, ஆடு வாங்க திராணியற்றவனுக்கு இரக்கமாகிய பாவ மன்னிப்பு கிடைக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அங்கே வந்து நின்றார். உன்னை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நமக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் கேட்கிற கேள்வி அது ஒன்றுதான். மற்ற எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றிவிட்டார். எகிப்தாகிய சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய ஆகாருக்கு, அதுபோல சாராள் தன்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாருக்கு அந்த செய்த சாபங்கள் இஸ்ரவேலர் சுமந்து தீர்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த சாபத்தை கூட இயேசு கிறிஸ்து சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். முக்கியமாக 2 சாபங்கள். ஒன்று, முதல் சாபம் கர்த்தர் மனிதனை சபித்ததினாலே வந்த சாபம். 2வது சாபம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றானால, அதன்படி செய்யானால, அதை கடைபிடிக்கானால வந்த சாபம். ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினால முள்ளும் குறுக்கும் பூமியிலே விளைத்தது. ஆகவேதான் ஆண்டவர் முள்முடி சூட்டி அந்த சாபத்தை உடைத்தார். நியாயப்பிரமாணத்தை மீறுவது சாபம். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்றால் ஒரு மரத்தில் தொங்கி சாவது நியாயப்பிரமாணத்தின் சாபம். கீழ்ப்படியாத சாபம் முள்ளாயிருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படியாத சாபம் மரத்தில் தொங்கி சாகிற சாபம். ஆகவேதான் அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு அவனுடைய தலைமயிர் ஒரு கர்வாலி மரத்தில் தொங்கி அவன் ஜீவனை கொடுத்தான். அதுபோல இயேசு ஒரு பக்கம் முள்முடி சூட்டப்பட்டவராய் இருந்தார், மறுபக்கம் மரத்தில் தொங்கி அவர் ஜீவனை கொடுத்தார். எத்தனையோ முறை பட்டயத்தால் வெட்ட முயற்சித்தார்கள். எத்தனையோ முறை கற்களினால் அவரை எறிந்து கொல்ல முயற்சித்தார்கள். சில முறை அவரை உயர்ந்த மலைக்கு ஏறி கொண்டு போய் கீழே தள்ளி அவரை கொல்ல முயன்றார்கள். ஆனால் அவரோ மறைந்து போனார். சாபங்களை முறிப்பதற்காக அவர் எகிப்துக்கு போக வேண்டியதாயிற்று. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தொடர்ந்து பார்க்கும்போது தென்திசை ராஜா அது எகிப்தில் உள்ள ராஜாவை குறித்து கொண்டே வருகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது தென்திசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடு யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் அந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடுவிப்பான், ஆனாலும் பலம் கொள்ள மாட்டாது. சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடு வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். அக்காலத்திலே தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டறிக்கைக்காரர் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். அப்பொழுது உன் ஜனங்கள் என்று சொல்வது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. துண்டற்காரரின் புத்திரர், துண்டற்காரர் என்றால் வரி வசூலிக்கிறவர்கள். அதிகமான வரியை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் சிறிய தேசா அவன் விதிப்பான். அந்த தண்டற்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புய பலன்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமல் போகும்.
எதிர்க்கிறதற்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். இங்கே சிங்காரமான தேசம் என்று வேதம் சொல்லுவது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அந்த சிங்காரமான தேசத்திலே முக்கியமாக எருசலேம் அவனுடைய கையின் கீழாய் வரும். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், முழு உலகத்திலும் பரிசுத்தமான ஒரு தேசம் உண்டென்றால் அது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தில் பரிசுத்தமான பட்டணம் எது என்று கேட்டால் எருசலேம் பட்டணம் என்பார்கள். எருசலேம் பட்டணத்தில் முக்கியமான பகுதி எது என்று கேட்டால் ஆலயம் இருக்கிற பகுதி தான் முக்கியமான பகுதி. அந்த ஆலயத்தில் முக்கியமான பகுதி என்ன? அது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் முக்கியமான பகுதி என்ன? உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். உடன்படிக்கை பெட்டியிலும் பரிசுத்தமானது என்ன? அங்கே இருக்கிற 2 கற்பலைகள். ஆகவே இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை வேதம் சிங்காரமான தேசம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்தில் எந்த தேசத்திலும் இல்லாத அளவு இஸ்ரவேல் தேசத்தில்தான் பயங்கரமான யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அதிகமான யுத்தம் நடந்த இடம் லண்டன் அல்ல, மாஸ்கோ அல்ல, ஐரோப்பா தேசத்தின் எந்த இடமும் அல்ல. உலகத்திலேயே அதிகமான யுத்தம் நடந்த இடம் எருசலேம் பட்டணம் தான். முதல் யுத்தத்தை செய்தது யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாம் தான் முதல் யுத்தத்தை செய்தது. தன்னுடைய வீட்டிலே பிறந்த 318 பேருக்கு ஆயுதம் தரித்து லோத்துவை சிறை கொண்டு போன 4 பெரிய ராஜாக்கள். லோத்தை பிடிக்கும்போது லோத்தின் ஊரில் இருந்த சோதம் குமார் ராஜாவை சிறைப்பிடித்தார். குமார ராஜாவை சிறைப்பிடித்தார். மொத்தம் 5 ராஜாக்களை சிறைப்பிடித்து 4 பேர் கைதிகளை இழுத்து கொண்டு போகும்போது அவ்வளவு 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் ஆபிரகாம் முதல் யுத்தத்தில் இறங்கினார். 318 பேருக்கு ஆயுதம் தரித்து அவர்களை பின்தொடர்ந்து போனார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அதை பார்க்கலாம். இந்த 318 பேரும் யுத்த வீரர்கள் அல்ல. ஆபிரகாம் கீழே இருந்த மேய்ப்பர்கள். அவர்களுக்கு பெரிய ஆயுதங்கள் ஒன்றுமில்லை, கோலும் தடியும் தான் அவர்கள் ஆயுதமாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், அவர்களின் கையை கொண்டு 4 ராஜாக்களுடைய யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்ட அவ்வளவு போர் வீரர்களையும் ஜெயித்து அவர் வெற்றியோடு திரும்பினார். அவர் திரும்பி வரும்போது மெல்கிசேதேக்கு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவருக்கு கம்யூனியன் கொடுத்தார், திருவிருந்து கொடுத்தார். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். அதுதான் முதல் யுத்தம். அதிலிருந்து நாம் பல யுத்தங்களை பார்க்கிறோம். யோசுவாவின் காலத்தில் 31 ராஜாக்களோடு அவர் யுத்தம் பண்ணினார். 7 ஜாதிகளோடு யுத்தம் பண்ணினார். அதுக்கு பிறகு சவுலின் காலத்தில் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார். தாவீதின் காலத்தில் அவருடைய ராஜ்யம் பலுகி பெருகும்படி, அவருடைய எல்லைகள் விரிவடையும்படி 100கணக்கான ராஜாக்களுக்கு விரோதமாய் தாவீது புறப்பட்டு போய் யுத்தம் செய்து, ஆகவே தன்னுடைய தேசத்தை விரிவுபடுத்தினார். தாவீது அவ்வளவு பக்திமானாய் இருந்தோம், ஆண்டவரை நேசித்தும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன்னுடைய கையினாலே நீ அவ்வளவு யுத்தத்தை செய்தாய், இரத்த கரை படைந்து போயிருக்கிறது, இந்த கைகளை கொண்டு நீ ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய கைகள் இரத்தம் தோய்ந்த கரங்கள். ஆனால் உன்னுடைய கற்ப பிறப்பாக ஒரு மகனை நான் எழும்ப பண்ணுவேன், சாலமோனை எழும்ப பண்ணுவேன். அவனுடைய காலத்தில் யுத்தமெல்லாம் ஓய்ந்து அமைதியாக இருக்கும். ஈசாக்கின் வம்ச வழியில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சமாதான பிரபு. அவர் ஒரு யுத்தமும் செய்யவில்லை. அவருடைய வழிகளெல்லாம் தியாகமாய் இருந்தது. தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். அவர் யுத்தம் செய்து ரத்தம் சிந்தவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார்.
பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினார். உலகம் பல யுத்தங்களினால் தொய்ந்து போயிருக்கிறது. ஒருவர் சுயநலமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இரத்த கரை படிந்த ஒரு உலகம். முதல் இரத்த சாட்சியாக ஆபேல் மரித்த நாள் முதற்கொண்டு நம்முடைய ஆண்டவரும் இரத்த சாட்சியாய் மரித்து இந்த உலகம் இரத்த பழிகளாலும் இரத்த கரைகளாலும் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய இருதயமோ சமாதான பிரபுவாகி இயேசு வருவதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது தான் நம்முடைய தேசத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவும். தமிழக ஹிஸ்டரியை படிக்கும்போது குப்தர் காலம் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். குப்தர் காலத்திலலாம் 90 வயசு ஒரு கிழவி தன்னுடைய இடுப்பில் தங்க குடத்தை வச்சுட்டு நடுராத்திரி 1 மணிக்கு தண்ணி எடுக்க போவாளாம். அவளை யாரும் தீங்கு செய்ய மாட்டாங்களாம். ஒரு குப்தர் காலமே அப்படி பொற்காலமாக இருந்தால் நம்முடைய ஆண்டவராக இயேசு வரும்போது அது எத்தனை மகிமையான பொற்காலமாக இருக்கும். ஆகவே நம்முடைய உள்ளெல்லாம் சரித்திரத்தை நிறைவேறுதலை பார்க்கும்போது, நீர் எப்போ வருவீர் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும், நீர் எங்களுக்கு ஆளுகை செய்யணும். ஆமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.